செம்மண் நிலம், செம்மையான நிலம் தாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் கொத்தாம்பாடியில் இருக்கக்கூடிய 4 ஏக்கர் அருமையான விவசாய பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இதில் ஒரு 100 தென்னை மரம் இருக்குங்க. தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸு, அப்புறம் ஒரு போர் வசதியோடு இருக்குது. அப்படியே போர் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா. ரோடு வசதி பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து 30 அடி, அதாவது இந்த காட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் தனியான 30 அடி சாலை இருக்குது. சரிங்களா. ரேட்டும் வந்து உங்களுக்கு ரீசனபிளான ரேட்டு, பெஸ்ட்டான ப்ரைஸு. சரிங்களா. ஸோ இந்த ரேட் வந்து இப்போலாம் யாருமே சொல்கிறதில்ல, ரொம்ப ஹையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து 45 லட்ச ரூபாய் ஏக்கர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான், விலை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ நீங்கள் சிட்டிங் வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், பிடிக்கும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இடம் வந்து இவ்வளோ நாள் பார்த்ததில் ஐயோ இந்த மாதிரி இடம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. 45 லட்சத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். எல்லாருமே 50 லட்சம், 60 லட்சம், 75 லட்சம், ஒரு இடம்லாம் வந்துட்டு எங்கள் இன்டீரியரில் ரொம்ப கிடக்குது, அந்த இடம்லாம் பயங்கர ரேட் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸு. சரிங்களா. நீங்கள் ரொம்ப நாளாக இடம் பார்த்துட்ருப்பீங்க, இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது. இந்த இடம் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கி போட்டுருங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். சூப்பரான இடம், இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு, அருமையாக விவசாயம் பண்ணலாம். சரிங்களா. 45 லட்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸு. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள், செட்டிங் உட்காருங்க, இடத்த முடிச்சுக்கோங்க.